அதிகாரம் 13. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே கானான் தேசத்தின் எல்லை வரைக்கும் போய் சேருகிறார்கள். கானான் தேசத்தில் பிரவேசிக்க அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாகவும் முறுமுறுப்புகளின் நிமித்தமாகவும் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசியாமல் வனாந்திரத்திலே திரும்பி வந்து அலைந்து திரிகிறார்கள். இந்த சம்பவம் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். சங்கீதம் 95, 8 முதல் 11 வரை. எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியரும் இந்த சம்பவத்தை விசுவாசிகளாகிய நமக்கு எச்சரிப்பாக எழுதியிருக்கிறார். ஆகையினால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். எபிரேயர் 3, 7 முதல் 11 வரை. கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபு வீதமாக 12 புருஷர்கள் அனுப்பப்படுகிறார்கள். மோசே அந்த 12 வேவுகாரருக்கும் கட்டளைகளை கொடுக்கிறார். மோசே தங்களுக்கு சொன்ன பிரகாரம் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து திரும்பி வருகிறார்கள். 12 வேவுகாரரும் தாங்கள் கொண்டு வந்த செய்தியை இஸ்ரவேலின் பாளையத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார்கள்.